ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மகாலய அமாவாசை. அதனால் மார்னிங்கே எந்திரிச்சு வீடெல்லாம் துடைக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் எப்பயுமே மாப்பு போட்டு தான் துடைப்பேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்துட்டு இந்த கப்போர்டெல்லாம் இருக்குது, பார்லருக்கு வாங்கினது. அதனால் நான் வந்துட்டு அதை எல்லாத்தையுமே துடைச்சி தான் எடுப்பேன். அதனால் வந்துட்டு கழுவி விட முடியாது. கழுவி விட்டாக்கா அந்த பொருளெல்லாம் க்ளீன் ஆகிடும். அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாழை மரத்தில் பூத்த ஒரு வாழைப்பூ தான். ரொம்பவே பெரிய பூவாக இருந்துச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வடையும் சுட்டோம், வாழைப்பூ வடையும் சுட்டோம், வாழைப்பூ பொரியலும் பண்ணணும். இவ்வளோ பெரிய பூ, அதை உரிச்சியே எடுக்க முடியல, ரொம்ப டைட்டாகவும் இருந்தது. ஏன்னா மரத்துலேருந்து உடச்சி ஒரு 3 days ஆகும். ஆனால் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாங்க. நாங்கள் திருப்பதிக்கு போனப்போ உடச்சிட்டாங்க போல். பூவெல்லாம் அப்புறம் கொட்ட ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பெருசாக இருந்துச்சு. இதை உரிச்சியே எடுக்க முடியலை, அந்தளவுக்கு ரொம்ப பெருசாக இருந்தது. பூ டைட்டாகவும் இருந்துச்சு, அந்த இது எடுக்க முடியாமல். நான் அப்புறம் கத்தியால் கட் பண்ணி தான் ஒவ்வொன்றா கிழிச்சு எடுத்துகிட்டு நான் வந்து பூவெல்லாம் எடுத்து அவர்கிட்டையும் பாப்பாக்கிட்டையும் கொடுத்தேன் அவங்க எடுக்கிறதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எடுக்க தெரியல, எப்படி எடுக்கணும்னு கேட்டாங்க. அப்போ அந்த நரம்பையும், அது வந்து தொப்புளுன்னு சொல்லுவாங்க அந்த வாழைப்பூவில் இருக்கிறது. எங்கள் கிராமத்தில் இப்படி தான் சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் எப்படி சொல்லுவாங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் பிரித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அவங்ககிட்ட கொடுத்துட்டேன். அவங்க வந்து கட் பண்ணி அது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து கட் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கிடையில் பார்த்திங்கன்னா திருப்பதிக்கு போன லட்டு இருந்துச்சு, அதையும் கொஞ்சம் எடுத்து நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். இந்த மகாலய அமாவாசையில் எதுக்கு கும்பிட்றோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். இந்த 12 மாதமும் வந்துட்டு நம்ம விரதம் இருக்க முடியாதவங்க இந்த மகாலய அமாவாசையில் விரதம் இருக்கலாம். இந்த 12 மாதத்துக்கு உள்ள பலன் இந்த ஒரு மாதத்தில் இருக்கும்போது கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டுக்கார் வந்து ஃபாரினில் போயிடுவார். அப்போ வந்து அவர் அங்கே வந்து விரதம் இருந்துப்பாங்க. கடையில் தான் சாப்பிடுவாங்க. வீட்டில் சமைச்சி இது மாதிரிலாம் விரதம் இருக்க முடியாது. இங்கே நான் மருமக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. எங்கள் மாமியார் இருக்க சொன்னால், அவன் என்ன சொத்து சேர்த்து வச்சுட்டு போனான், நான் ஏன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவங்களும் இருக்க மாட்டாங்க. ஆனால் நாங்கள் மாசி மகம் வருது பாருங்கள், அப்போ போயிட்டு நாங்கள் திதி கொடுத்துருவோம். அந்த வருஷத்துக்கு ஒரு தடவை போயிட்டு அங்கே திதி கொடுத்துருவோம். இதே மாதிரி இந்த அமாவாசையிலையும் படைக்கிறது ரொம்பவே சிறப்பு. அவரும் வந்து வந்திருந்தார். அதனால் இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலாக எல்லாமே செஞ்சோம். அப்புறம் பாயசம் வந்து மகாலய அமாவாசையில் வச்சு இலையில வந்து வச்சு படைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நாங்கள் பாயசம் வந்து சமைக்கவே இல்லை, அதை ஸ்கிப் பண்ணியாச்சு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு மகாலய அமாவாசையில் வந்துட்டு நம்ம கண்டிப்பாக தானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வந்துட்டு நாங்கள் ஒரு இடத்துக்கு போனோம். அங்கே போயிட்டு நாங்கள் சாப்பாடு வாங்கி கொடுத்தோம் முடியாமல் இருக்கிறவங்களுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு. அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த விலாகில் தான் வரும், கண்டிப்பாக பாருங்கள். நாங்கள் எங்கே போனோம், என்ன வாங்கி தந்தோம் அப்படிங்கிறத. இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்டில் விரதத்தெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு எங்கள் அண்ணன் வீட்டில் அண்ணன் ஒய்ஃபும் அண்ணன் பொண்ணும் வந்திருந்தாங்க. பக்கத்து வீடு தான், நான் தான் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சேன். இது வந்து என் பையன், இது சபரியோடைய ஃப்ரெண்டு இந்த பையன், இதுதான் எங்கள் அண்ணன் பொண்ணு இந்த பொண்ணு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டு கோவிலுக்கு போனோம். கோவிலுக்கு போயிட்டு யாருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தோம், என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத நாளைக்கு 2 மணிக்கு எங்கள் விலாக் வரும், அதில் பாருங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது நான் தப்பாக பேசியிருந்தால் மன்னிச்சிடுங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.